அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் டிஎன்பிசி அகாடமி. 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்க கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்ல இருக்கிறத பார்த்துருப்போம். அந்த கலைச்சொற்களுக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அந்த கலைச்சொற்கள் 14 தொகுதி இருக்கு இல்லையா? அந்த தொகுதிகள்ல இருந்து ஒவ்வொரு துறையிலயும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, அந்த 14 துறையில இருந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் தொகுத்து இதில குடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கலைச்சொல் தொகுப்பு. இத கண்டிப்பா படிச்சுடுங்க. கண்டிப்பா இதிலருந்து கேள்வி வர நெறைய வாய்ப்பு இருக்கு. வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல கிளாக்வைஸ். கிளாக்வைஸ்னா நம்ம ஸ்கூல் புக்ல வந்து வலஞ்சுழி அப்படின்றது இருக்கும். அது இல்லாம வலம்புரி அப்படின்னாலையும் வலஞ்சுழி, வலஞ்சுற்று இது 3ம் ஒரே பொருள், ஒரே மீனிங் தான் தரும் இந்த சொல்லுக்கு. அடுத்து வந்து ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. அதுவும் சரியா தான் இருக்கு. அடுத்து வந்து இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அப்படின்னு சொல்றோம். இந்த அட்மின்றது வந்து நிர்வாகத்துறைன்னு அர்த்தம். இங்க பேங்க்ன்னு இருக்கிறது வந்து வங்கியியல் துறைன்னு அர்த்தம். இதில ஐடின்னு இருக்கிறது தகவல் தொழில்நுட்பத் துறைன்னு அர்த்தம். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம்ஸ தான் இங்க போட்டிருக்கு. நீங்க அத தெரிஞ்சுக்கங்க. இப்ப இன்டர்நெட்ன்றது இணையம்னு நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்றாங்கன்னா, வங்கித்துறையில இணையதளம் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில எது முக்கியமா மாறுதோ, அந்த மாறுற துறையினுடையத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சரிங்களா? இப்போ சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜினுக்கு வந்து தேடல் பொறின்னு ஒரு பொருள் இருக்கு. தேடு பொறி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தேடல் பொறி, தேடு பொறி 2ம். ஓகே. அடுத்து டச் ஸ்கிரீன், தொடுதிரை. அதில எந்த குழப்பமும் இல்ல. அடுத்து வந்து கான்டினென்ட். கான்டினென்ட்னா கண்டம் அப்படின்னு தெரியும். இந்த கண்டம்ன்ற வார்த்தையில வந்து பார்த்தீங்கன்னா, பெருநிலப்பகுதி கண்டம் அப்படின்றது வந்து பொதுவா எல்லாத்துலயும் இருக்கு. பெருநிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. எத? ஜியாலஜி புவியியல் துறையில பெருநிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து 7வது. இதில வந்து கிளைமேட் அத பத்தி பார்ப்போம். கிளைமேட் வந்து பார்த்தோம்னா 3 பேர்ல சொல்றாங்க. ஒண்ணே ஒண்ணு தான். தட்பவெப்பநிலை, காலநிலை இது ஒண்ணு. அப்புறம் வந்து தட்பவெப்பம்னு ஒண்ணு இருக்கும். இந்த 3 பெயர்கள் தான் கிளைமேட் அப்படின்றத குறிக்கப்படுது. அடுத்து வந்து வெதர். வெதர்னா வானிலை. இதில எல்லா துறையிலுமே வானிலைன்னு தான் சொல்றாங்க. அதனால பெரிய குழப்பம் எதுவும் இல்ல வெதருக்கு. அடுத்து மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா அதான் இடம்பெயர்தல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அத புலம்பெயர்வு அப்படின்னு சொல்றாங்க. குடிபெயர்ச்சின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, அ வலசை போதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம மைக்ரேஷன், வலசை போதல் பார்த்துருப்போம். இங்க பாருங்க இடம்பெயர்தல், புலப்பெயர்வு, குடிபெயர்ச்சி. அப்புறம் பாருங்க வரலாற்றுத்துறை. இந்த ஹிஸ்ட்ரி வரலாற்றுத் துறையில இருப்பிட மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரே பொருள் தான். தமிழ்ல ஒரே பொருள சொல்ற பல வார்த்தைகள் வர்ற மாரி வந்திருக்கும். அதனால எந்த குழப்பமும் இதில இல்ல. ஓகேவா? அடுத்து போலாம் வாங்க. சாங்சுவரி. சாங்சுவரி அப்டின்னா வந்து புகலிடம் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். இது இல்லாம சில இதெல்லாம் இருக்கு. புகழ் அரண் அப்படின்னு சொல்லலாம். காப்பிடம்னு சொல்லலாம். காப்பகம்னாலே அத தான் குறிக்கும். அப்புறம் பாருங்க, இங்க அக்ரிகல்ச்சர்ல பாருங்க உயிரின புகலிடம்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல சட்டத்துறையில சரணாலயம்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட்ரி அதாவது வனவியல்ல பாருங்க, காணுயிர் புகலிடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தை தான் சாங்சுவரி அப்படின்றது எத்தன பொருள் இருக்குன்றத பத்தி பாருங்க. அடுத்து வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட். கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து கணிதத் துறையில பாருங்க, ஈர்ப்பு களம் அப்படின்னு சொல்றாங்க. ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு களம். இதே வந்து அ இதில பாருங்க, நம்மளுடைய வேதியியல்ல கெமிஸ்ட்ரியில வந்து புவியீர்ப்பு புலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு. அத வந்து எப்படி சொல்லுவோம்? செயற்கை அறிதிறன் அப்படின்னு சொல்லலாம். செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லலாம். இது 2ம் நமக்கு புதுசு. செயற்கை அறிதிறன், செயற்கை நுண்ணறிவு. அறிதிறன் இந்த வார்த்தை புதுசா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து ரிசர்ச். நமக்கு தெரியும். ரிசர்ச்னா என்ன? ஆராய்ச்சி பண்றது, ஆய்வு பண்றது. இந்த 2 வார்த்தை தான் பொதுவா இதுக்கு சொல்றது. வேற பெரிய குழப்பம் எதுவும் இல்ல. அடுத்து வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து நமக்கு தெரியும். மீத்திறன் கணிப்பொறின்னு சொல்லலாம். மீக்கணினின்னு சொல்லலாம். 2மே இருக்கு பாருங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி, மீத்திறன் கணிப்பொறி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பிளானட். பிளானட்னா கோள். இதுல எந்த குழப்பமும் இல்ல. அடுத்து வந்து மெடிசின் அப்படின்னா மருந்து. அதுல எந்த குழப்பமும் இல்ல. மருத்துவவியல்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து ரோபோட்னா எந்திரன் அப்படின்னு சொல்றோம். அது தெரியும்.
அடுத்து சேட்டிலைட் இந்த வார்த்தைக்கு பாருங்க, துணைக்கோள்னு ஒரு பொருளும், செயற்கைக்கோள் அப்படின்னும் 2 பேர் இருக்கு. அப்போ செயற்கைக்கோள்னாலையும் சேட்டலைட் தான், து துணைக்கோள் அப்படின்னாலும் சேட்டலைட் தான். ஓகேவா? அத புரிஞ்சுக்கங்க. அடுத்து 19வது இன்டெலிஜென்ஸ். இந்த வார்த்தைக்கு நெறைய மீனிங் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்ல எப்படியெல்லாம் சொல்லலாம் அந்த வார்த்தைய பாருங்க. அறிவு திறம்னு சொல்லலாம். நுழைப்புலம் அப்படின்னு சொல்லலாம். நுண்ணறிவு, புலன் ஆய்வறிவு பாருங்க, புலனாய்வறிவு. ஓகேவா? அப்புறம் வந்து நுண்ணறிவு பார்த்துட்டோம். அறிவு கூர்மை, அப்புறம் கூரறிவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கூர்மதி. இது 2ம் எங்கன்னா, மானுடவியல்ல இருக்கக்கூடியது. ஆந்த்ரோபாலஜின்னு நெனைக்கிறேன். கூர் அறிவு, கூர்மதி அப்படின்னு சொல்றாங்க. சைக்காலஜி உளவியல்ல வந்து மதி நுட்பம் அப்படின்னும், அறிதிறன் இப்பதான் பார்த்தோம்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல செயற்கை அறிதிறன் இங்கேருந்து தான் வந்திருக்கு அந்த அறிதிறன் அப்படின்ற வார்த்தை. ஸோ இன்டெலிஜென்ஸுக்கு அறிதிறன்ற வார்த்தை பாருங்க நெறைய துறையில இருக்கு. அப்புறம் அறிவாண்மைன்னு கூட சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து எஜுகேஷன் இது தெரியும். கல்வின்னு நமக்கு. மெயில்னா அஞ்சல் அது தெரியும். பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. அப்புறம் வந்து காம்பாக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு, குறுவட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து லைப்ரரி நூலகம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்கலேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்போம். எஸ்கலேட்டர்னா இயங்கும் ஏணி, மின் ஏணி, நகரும் படிப்பாதை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இயங்கும் ஏணி, மின் ஏணின்ற வார்த்தையெல்லாம் ஹிஸ்ட்ரி வரலாற்று துறையில இப்படி சொல்றாங்க. இதுக்கு கலைச்சொற்களா. அடுத்து வந்து லிஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து மின் தூக்கி, அப்புறம் விசை தூக்கி, அப்புறம் வந்து உயர்த்தின்னு சொல்றாங்க பாருங்க. பிசிக்ஸ்ல வந்து உயர்த்தி, தூக்கி அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. லிஃப்ட்னா தூக்குது, உயர்த்துது. ஸோ அதனால உயர்த்தி, தூக்கி அப்படின்ற வார்த்தையும், மின் தூக்கின்ற வார்த்தையும் பொதுவா இருக்கு. அப்புறம் வெல்கம்னா நல் வரவுன்றது தெரியும். அதுவே நல் வருகைன்னு சொல்றாங்க. வரவேற்புன்னு சொல்றாங்க. வரவேற்பு அளிப்பதையே வெல்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கல்ப்சர்ஸ்னா சிலைகள் தெரியும். மேக்கப்னா ஒப்பனை அதுவும் தெரியும். கமாடிட்டி பண்டம்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை வேற என்ன சொல்லலாம்? சரக்கு அப்படின்னு சொல்லலாம். கமாடிட்டிய வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? பயன்படு பொருள். ஒண்ணுத்துக்கு பயன்படுத்துற பொருள் அப்படின்னு சொல்லலாம். வாயேஜ் அப்படின்னா என்னன்னா, இந்த வார்த்தைக்கு கடற்பயணம்னு ஒரு பொருள் இருக்கு. கடற்செலவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இது எங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய வார்த்தை. கடற்செலவு, கடற்பயணம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெர்ரி அதான் நம்ம பார்த்தோம். ஃபெர்ரீஸ்னா தோணிகள். படகுன்னு பார்த்துருப்போம். ஃபெர்ரீஸ்னா பயண படகுகள்னு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். தோணி, தோணித்துறை அப்படின்னும் நிர்வாகத்துல சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்து வந்து என்டர்ப்ரூனர்னா யாரு? தொழில் முனைவர் அது தெரியும். தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகத்துல தொழிலக உரிமையாளர்னு சொல்றாங்க. என்டர்ப்ரூனர் அப்படின்னா தொழில் முனைவர், தொழிலக உரிமையாளர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஹெரிட்டேஜ் என்ற வார்த்தைக்கு மரபு உரிமைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மரபுன்னு இருக்கு. நிர்வாகத்துறையில மரபு வழி சொத்துன்னு சொல்றாங்க. இந்த ஹோம் சயின்ஸ் மனையியல்ல மரபு சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹெரிட்டேஜ்ன்ற வார்த்தைய என்னென்னவெல்லாம் சொல்ல முடியும்? மரபு உரிமை, மரபு வழி சொத்து இப்படியெல்லாம் சொல்லலாம். அடல்ட்ரேஷன் கலப்படம் நமக்கு தெரியும். இது இன்னொரு வார்த்தை மனையியல்ல பாருங்க, குழப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தையால சொல்றாங்க. கலப்பு அடல்ட்ரேஷன்னா கலப்பு, கலப்படம் அப்படின்னு நிர்வாகத்துறையில சொல்றாங்க. கன்சியூமர்னா நுகர்வோர்ன்றது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். அதே மாரி இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு. பயனர் ஓகேவா? அப்புறம் பயனீட்டாளர். பயனை பெறுறாரு இல்லையா? அவரு. அதனால பயனீட்டாளர். இது வந்து மருத்துவத் துறையில சொல்றாங்க. கன்சியூமர்னா யாரு? பயனீட்டாளர், பயனர் அப்படின்னு சொல்றாங்க. சட்டத்துறையில நுகர்வோர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒண்ணு பார்ப்போம். மெர்ச்சன்ட்னா வணிகர். அதுல எந்த குழப்பமும் இல்ல. லிட்ரேச்சர்னா இலக்கியத்தையும் குறிக்கும். இத பாருங்க மனையியல்ல வந்து எழுத்து வடிவங்கள கூட லிட்ரேச்சர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ட்ரஸ்ட்ன்ற வார்த்தைக்கு நமக்கு தெரிஞ்ச பொதுவான சில வார்த்தைகள் நிர்வாகத்துறையில மட்டும் பாருங்க. என்னென்ன இருக்கு பாருங்க. நம்பிக்கை, பொறுப்பாட்சி. ஓகே. ட்ரஸ்ட்னா பொறுப்பு ஆட்சியா, நம்பிக்கை, அறக்கட்டளை இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். ட்ரஸ்ட்னா ஒருத்தர நம்புவோம். அத சொல்லும். ஓகே. அப்புறம் வந்து பாருங்க, பொறுப்பாண்மைன்னு எதுல சொல்றாங்கன்னா, பொருளாதாரத்துல வந்து பொறுப்பாண்மை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து வந்து வாலண்டியர். ஓகே. வாலண்டியர் அப்படின்னா என்னன்னா,
விருப்பார்வ தொண்டர் அப்படின்னு அர்த்தம். வாலண்டியர்னா என்னன்னா, தன்னார்வலர்ன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அதான் தன்னார்வ தொண்டர். தான் தான் தோன்றி பயிர் பாருங்க அக்ரில பாருங்க, அக்ரிகல்ச்சர்ல தான் தோன்றி பயிர் அப்படின்னு சொல்றாங்க அத. வாலண்டியர விருப்ப ஆர்வம் தொண்டர், விருப்பத்தோட செயல்படக்கூடியவர். ஹியூமனிட்டினா மானுடம்னு சொல்லலாம். மனித நேயம்னு படிச்சிருப்போம். மெர்சினா இரக்கம், கருணை இப்படி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டா ஒண்ணே ஒண்ணு டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன? உறுப்பு மாற்றம். இது ஒரு பொருள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் இது பாருங்க, சுற்றுச்சூழல் துறையில நாற்று நடவு. அது பேரும் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதே மாரி அக்ரிகல்ச்சர்ல நாற்று நடல்னு சொல்லுவோம் இல்லையா? நாற்று நடுறது பேரும் இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன். இது வந்து அக்ரிகல்ச்சர், மனையியல் இங்க எல்லாத்துலயும் வந்திருக்கு பாருங்க. அப்புறம் மறுநடவுன்னு சொல்றாங்க. மறுகுடி அமைப்பு. ஒரு இடத்துலருந்து ஒண்ணுத்த எடுத்து இன்னொரு இடத்துல அமர்த்துறாங்க. அதான் மறுகுடி அமைப்புன்னு சொல்றாங்க. ஸோ, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். இது ஒரு கலைச்சொல்லு தான். இந்த சொல்ல வந்து இப்போ அவங்க வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன்னா நம்ம உறுப்பு மாற்றம்னு படிச்சு வச்சிருக்கோம். அவங்க வந்து சுற்றுச்சூழல் துறையில எப்படி சொல்லுவாங்க? டிரான்ஸ்பிளான்டேஷன்னா நம்ம நாற்று நடவுன்னு சொல்லணும். ஏன்னா, அந்த இடத்துல அது இப்படி பயன்படுதுன்னு. ஸோ, இந்த கலைச்சொல் தொகுப்புல எல்லா 6ஆம் வகுப்புல இருக்க கலைச்சொற்கள்ல புக்ல இருக்கு இல்லைங்களா? அதுக்கு எது எதுக்கெல்லாம் வேறு வேறு மீனிங் இருக்கோ, அத மட்டும் தான் அதில லிஸ்ட் அவுட் பண்ணி குடுத்துருப்பேன். மத்தத நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே படிச்சுட்டு, எது இல்லையோ அத சேர்த்து படிங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி, இதே மாரி தொடர்ந்து வீடியோக்கள் ரெடி பண்ணி போட முடியும். நன்றி.